இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நம்ம காலத்தில் பார்த்தோம்னா லேண்ட்லைனு 1-2 பேர்த்துக்கிட்டு தான் இருந்தது. அந்த நம்பர் கூட சரியாக தெரியாது. அதுக்கே நட்டுக்குவோம் கையை வச்சுக்கிட்டு பேசுறதுக்கு. இன்னைக்கு பைத்தியம் மாதிரியே நடக்கிறாங்க. ஏன்னா ஸ்மார்ட் ஃபோனோட கையில் இல்லை, காதில் மட்டும்தான் இருக்குது. நல்லா ஒத்து பார்த்தா அவன் பைத்தியமா இல்லை நார்மலாக இருக்கிற ஆளாங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு இருக்குது. சரி, அது போட்டோம். ஏன்னா அவங்க நிறையா பேசுவாங்க, நம்ம குறுக்கு பேசக்கூடாது. இப்போ நான் வந்த வேலையை பார்க்குறேன். இப்போ எம்ஜிஆரோட வயசு என் உயிர்மா என் உடல் கொடுத்துக்க உங்களெல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எங்கள் காலத்தை கிடையவே கிடையாது. அதான் என் தாய் மீது ஆணை, இந்த ஒற்றுமை நிறுத்து நிற்கணும். உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லட்டுமா? இது முதல் நோக்கி போய்கொண்டே இருக்கணும். நம்ம கூட்டம் ஒன்றுக்கு ஒன்றா சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். டீச்சர் சொன்னாங்க, அது எனக்கு பிடிச்சிருந்தது. என்னன்னா, நம்ம குடும்பத்திலையோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் யாருக்காவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னா ஆளுக்கு ஒரு 100 ரூபா போட்டா கூட ஒரு 100 பேர்னா அதோட தொகை 10,000. அது பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அந்த 100 ரூபாங்கிற பெரிய விஷயம் இல்லை. அது மாதிரி நாம் ஏதாவது பண்ணணுங்கிறத இந்த இடத்துல நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமாவர், சிங்கம் சிங்கிளாத்தாவர். என்ன கபாலி 25 வருஷத்துக்கு முன்னாடி போன கபாலி எப்படி வந்துட்டானோ அப்படியே வந்த மாதிரி இல்லை இந்த கதை. 23 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஸ்டூடெண்டா நட்போட போகணுமோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து இருக்கோம். அதே மாதிரி அதே இளமையிலையும் துடிப்பிலையும் சந்தோஷமா மகிழ்ச்சியா நம்ம டீச்சர்ஸும் வந்திருக்காங்க. நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இங்க இருக்கிற எல்லாரும் அதே வயசுல அதே மாதிரி பார்க்கும்போது நம்ம எல்லாம் டைம் டிராவலர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய படங்கள்ல பாக்குறோம். அது இன்னைக்கு நமக்கு 23 வருஷத்துக்கு பின்னோக்கி போய் உண்மையான டைம் டிராவலரே தான்ப்பா. நான் பிராக்டிஸ் பண்ணது வேற, பேசுனதும் வேற. அடுத்து தளபதி. நீங்களாம் படிக்கும்போது இளைய தளபதினு சொல்லுவீங்க. நான் இப்போ தலையாயிட்டேன். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு ரகம் தானே. உசு பேத்தின விட்ட உம்மனும் கடுப்பு பேத்தின விட்ட கம்முன்னு இருந்தா ஆளுக்கு ஜம்முன்னு இருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஊர்ல 2 பேரு ஒரு பெரிய காட்டுக்குள்ள வேட்டைக்கு போனாங்க. அப்போ ஒருத்தன் வேலு ஈட்டியோட போனான், இன்னொருத்தன் அம்பு வில்லோட போனான். அம்பு வில்லோட போனவன் முயல எய்ம் பண்ணி அதை அடிச்சிட்டான். வேலு அம்போட போனவன் யானை எய்ம் பண்றான். வடிவேலு கரடி அடிச்ச கதை தான், எதுவுமே நடக்கல. ஊருக்குள்ள திரும்பி வரும்போது அவன் வெறுங்கையோட அந்த அம்போட தான் வந்தான். ஆனா முயல் அடிச்சு அவன் தூக்கிட்டு வந்தான். இதுல யாருப்பா ஜெயிச்சது? என்ன மாதிரிப்பா சௌக்கியமா? இது அது மாதிரி இல்ல, தென்னை மரம் அந்த மாதிரி கதை இல்ல. தென்னை மரம் காய்ச்சலிக்கான படத்துல கேட்பாங்க இல்லையா, அந்த டைலாக் கேடு. அதுல உண்மையிலும் ஜெயிச்சது யாருன்னா, யானை எய்ம் பண்ணி அவன் மிஸ் ஆகி வெறும் இதோட தான் வந்தான் இல்லையா, அதுதான் நண்பா. இது எப்படின்னு கேட்பீங்க. திருவள்ளுவர் அன்னைக்கு 2 லைன்ல எழுதி வச்சிருக்காரு, அப்படி சொல்றேன். ஏன்னா நம்மனால முடியுங்கிற அந்த விஷயத்த ஈஸியா கிடைச்சிரும், அதை அடிச்சு பிடிச்சிட்டு வந்து பெரிய விஷயம் இல்லை. நம்ம இலக்கு பெருசா இருக்கணும். அந்த ஈட்டியை நம்பி அதுல ஆணையை பிடிச்சிருவோம் நினைச்சாம்பா ஆக இருக்கான். நம்ம இலக்கு பெருசா இருந்ததுன்னா அவங்களுக்கு பெருசா இருக்கும். நாம நினைக்கிறது சிறுசா இருந்தா 10க்கு 10 ரூம் தான் கட்டணும்னு நினைச்சா கடைசி வரைக்கும் சாலையில தான் இருக்கும். நம்ம பெரிய வசந்த மாளிகை கட்டணும்னு நினைச்சா தான் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்ல வீடாவது கட்டுவோங்கிறது இன்னைக்கு நிலைமை. அப்போ இந்த திருக்குறள் என்னன்னு கேட்டா, இவ்வளவு பெரிய கதைய காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிதுன்னு அவர் சொன்னார்ப்பா. இந்த 2 லைனுக்குள்ள சொன்ன விஷயம் தான் நான் படிக்கும்போது தெரியாதுப்பா.
இப்பதான் 8ஆம் கிளாஸ் புக்ல இருந்து பார்த்துட்டு வந்தேன். டீச்சர் பத்தி அவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் மீண்டும் வருகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்னா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது.